மைக்ரோசாஃப்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய டெக் ஜெயண்ட்ஸில் ஒன்று. ஆனால் லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% கிராஷ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி அடுத்த 10 வருஷம் வளருமா இல்லை அதோட காம்படிட்டர்ஸான கூகுள், அமேசான் போன்ற டெக் ஜெயண்ட்ஸ் கிட்ட தோல்வியை சந்திக்குமா? வாங்க ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் பார்வையில் மைக்ரோசாஃப்டை அனலைஸ் பண்ணலாம். ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டாலர் இன்வெஸ்டர் தமிழ். ஃபஸ்ட்டு எந்த கம்பெனி அனலைஸ் பண்ணாலும் நம்ம வேல்யூஷன் எடுத்ததும் பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கம்பெனியோட பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்க்கணும். ஏன்னா பிஸ்னஸ் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது மேப் இல்லாமல் வேறு ஸ்டேட்டுக்கு பைக் ட்ரிப் போகிற மாதிரி. மைக்ரோசாஃப்ட்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது விண்டோஸ் கம்பெனி தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் ரொம்ப பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. வாங்க அதோட முக்கியமான 3 பிஸ்னஸ் செக்மெண்ட்டை இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி அண்டு பிஸ்னஸ் ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365, ஆஃபீஸ், டீம்ஸ், லிங்க்டின், டைனமிக்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸ் வருது. அடுத்து இன்டெலிஜென்ட் க்ளவுட். இதில் அசூர், எஸ்கியூஎல் சர்வர், விண்டோஸ் சர்வர் இதெல்லாம் வருது. மூணாவது பர்சனல் கம்ப்யூட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ், எக்ஸ்பாக்ஸ், சர்ஃபேஸ், சர்ச் அண்ட் அட்வர்டைசிங் இதெல்லாமே வருது. இதிலிருந்து நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. இட்ஸ் அ க்ளவுட், ஏஐ, என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர், கேமிங்னு பல பிஸ்னஸ் சேர்ந்த ஒரு டெக் எக்கோசிஸ்டம். இப்போ உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட பிஸ்னஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மோட் பார்க்கலாம். மோட்னா என்னென்னா, உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, எந்த ஒரு கம்பெனினாலையும் ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ண முடியாத ஸ்ட்ரென்த் இருக்கிறது தான் மோட். மைக்ரோசாஃப்ட்டுக்கு இந்த மாதிரி 5 வகையான மோட் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிராண்ட் மோட். மைக்ரோசாஃப்ட்னு சொன்னாலே உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் பெரிய பெரிய கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸ், யூனிவர்சிட்டிஸ் கூட மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை எந்த ஒரு கம்பெனினாலையும் ஒரே நாளில் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ண முடியாது. இதுதான் இதோட பிராண்ட் மோட். அடுத்து ஸ்விட்சிங் காஸ்ட் மோட். ஒரு கம்பெனி ஒன்ஸ் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வேறு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் டேட்டா மைக்ரேஷன், எம்ப்ளாயி ட்ரைனிங், அப்ளிகேஷன் காம்பட்டபிலிட்டின்னு பல ப்ராப்ளம்ஸ் வரும். சேஞ்ச் பண்ண காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். ஸோ கம்பெனிஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அடுத்து நெட்வொர்க் எஃபெக்ட் மோட். அசூர் க்ளவுடை பயன்படுத்தும் யூசர்ஸ் அதிகரிக்கிறதுனால அதோட டெக் எக்கோ சிஸ்டமே வேல்யூ அதிகரிக்குது. அதே மாதிரி கிட்ஹப்பில் டெவலப்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கிட்ஹப் இன்னும் வேல்யூபிள் பிளாட்ஃபார்மாக மாறுது. இந்த மோட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, டே பை டே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை யூசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நெட்வொர்க் எஃபெக்ட் மோட் நமக்கு சொல்லுது. அடுத்து ஸ்கேல் அட்வான்டேஜ் மோட். மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்என்டிக்கு ஒவ்வொரு வருஷமும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லா காம்படிட்டர்ஸ்னாலையும் கண்டிப்பாக முடியாது. இதுதான் இதோட ஸ்கேல் அட்வான்டேஜ் மோட். அடுத்து இருக்கிறதுலையே முக்கியமான மோட் அதோட ப்ரைஸிங் பவர் மோட். மைக்ரோசாஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் கஸ்டமர்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலையும் டெய்லி ஆப்ரேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் டூல்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த 5 மோட்டையும் பார்த்தா மைக்ரோசாஃப்ட்டுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால தான் மைக்ரோசாஃப்ட் பல வருஷமாக தன்னோட லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுது. சரி, பிஸ்னஸும் மோட்டும் நல்லா இருக்குது. அடுத்து ஃபினான்சியல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியோட குவாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறது அதோட ஃபினான்சியல் தான். வாங்க அதோட ஃபினான்சியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெவென்யூ க்ரோத். முதல்ல ரெவென்யூ க்ரோத் பார்க்கலாம். கடந்த 5 வருஷமாக ரெவென்யூ வளர்ந்துட்டே இருக்குது. 2020 $143 பில்லியன் இருந்த இதோட ரெவென்யூ 2025 பார்த்தீங்கன்னா $281 மில்லியன், கிட்டத்தட்ட டபுளாக வளர்ந்துருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட்ஸ் தாங்க. மைக்ரோசாஃப்ட் 365, அசூர், ஏஐ சர்வீஸ் இதிலிருந்து அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ வருது. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வேர்ல்டு வைடு இருக்குங்க. அடுத்து இபிஎஸ் க்ரோத். ரெவென்யூ மட்டும் அதிகமானால் போதாது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும் ஏர்னிங்ஸும் தொடர்ந்து வளரணும். மைக்ரோசாஃப்டோட இபிஎஸ் கடந்த 5 வருஷமாக தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. 2021 பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட இபிஎஸ் $8 இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட $14 நெருங்கிருச்சு. இது ஒரு நல்ல க்ரோத் அண்டு இது ஷேர் ஹோல்டருக்கு ஒரு நல்ல சைன். அடுத்து நான் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் தர மெட்ரிக் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஏன்னா அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டுக்கும் கையில் வர்ற கேஷுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரண்ட்டாக அவங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா $72.91 பில்லியன், விச் இஸ் ஹியூஜ். இதை வச்சு அவங்களால ஃப்யூச்சர் தேவைக்கு இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சென்டர் மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுறத அவங்க இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும்.
இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரீ கேஷை வச்சு அவங்களால அதை மேனேஜும் பண்ண முடியும். இதனால தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்போவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்காக இருக்குது. அடுத்து ROE அண்டு ROIC. இந்த 2 மெட்ரிக்கும் ஷேர் ஹோல்டரோட கேபிட்டலை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு காட்டும். ROE பார்த்தீங்கன்னா 33.28%, ROIC பார்த்தீங்கன்னா 22.93%, விச் இஸ் டூ குட். ஏன்னா ஃபண்டமெண்டல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ROEயும் ROICயும் 15%க்கு மேலே இருந்தாவே அதை ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆப்ரேட்டிங் மார்ஜின். இந்த மெட்ரிக் ரெவென்யூவில் இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் ரிட்டைன் பண்ண முடியுதுன்னு சொல்கிற மெட்ரிக். பாருங்கள் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு. 46.80%. இது வந்து ஹை குவாலிட்டி பிராண்டால் மட்டும்தாங்க இதை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனிக்கு ₹100 ரெவென்யூ வருதுன்னா அதில் ₹46 அவங்க ப்ராஃபிட்டை ரிட்டைன் பண்ணுறாங்க. அடுத்து மெஜாரிட்டி ஆஃப் யூடியூபர்ஸ் நமக்கு சொல்லித்தராத ஒன்று, ஆனுவல் ரிப்போர்ட் இன்சைட்ஸ். இதை நான் உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். CEO சத்ய நாதல்லா என்ன சொல்கிறாருன்னா, மைக்ரோசாஃப்ட் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி மட்டும் இல்லை, இது பல பிஸ்னஸ் சேர்ந்த ஒரு டெக் எக்கோ சிஸ்டம்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏஐயை எங்களோட ப்ராடக்டில் கொண்டு வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கம்பெனியோட விஷன்னு சொல்கிறாரு. இதுதான் CEO வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணது. அடுத்த வருஷத்துக்கான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அசூர் க்ளவுடை தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, மைக்ரோசாஃப்ட் 365ல் ஏஐ கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துவது, கோபைலட் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸை அதிகமாக யூஸ் பண்ண வைப்பது தான் இவங்களோட இப்போதைக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அடுத்து வாங்க அவங்க கீ ரிஸ்க்ஸ்னு என்ன ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் சில ரிஸ்க்ஸ் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக ஏஐ மார்க்கெட்டில் காம்படிஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. செகண்ட், க்ளவுட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அமேசானோட AWS, கூகுளோட கூகுள் க்ளவுட் போன்ற பெரிய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதையெல்லாம் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ரிஸ்க்ஸ்னு அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்லேயும் அவங்க மென்ஷன் பண்ணுறது. இதை நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் இங்கே. இப்போ நாம் மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நாம் இந்த ப்ரைஸில் வாங்குறது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா? வாங்க அதோட வேல்யூஷன் செக்ஷனை பார்க்கலாம். கரண்ட் PE பார்த்தீங்கன்னா 23.56 இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸ் PEயை கம்பேர் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் லோயஸ்ட் PE 23.31, ஹையஸ்ட் PE பார்த்தீங்கன்னா 36.28. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ வந்து லோயஸ்ட் லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு நல்ல சைன். அடுத்து கரண்ட் இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 61.62 இருக்குது. இதை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் வந்து ரொம்ப சீப்பாக இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் PEG ரேஷியோ. PEG ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.09 இருக்குது. ஜென்ரலி PEG வந்து 1க்கு நியர்பை இருந்தால் க்ரோத் அண்ட் வேல்யூஷன் ரெண்டும் அட்ராக்டிவ் லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து ப்ரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 30 இருக்குது. இது மைக்ரோசாஃப்டோட மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ ஓவரால் பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் அண்டர் வேல்யூஷனில் தான் இருக்குது. நான் மைக்ரோசாஃப்டை இந்த லெவலில் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிசிஷனை எடுங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். எங்களோட இந்த முயற்சி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாலர் இன்வெஸ்டர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.